சாயம் பூசுகிறோம். நாங்கள் என்ன ஜவுளி கடையில் வேலை செய்கிறோம்? நியாயமாக சொல்லுங்க பிரதர். அவர் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம், இல்லாததை சொன்னால் அது உண்மையான உலகம் ஏற்றுன்னு நினைக்கிறாங்க இவங்க. நாங்கள் இருக்கிறத சொல்கிறோம். அவருடைய உடை காவி உடை, ஆமாவா இல்லையா? அந்த வாதத்துக்கு யாருமே வரமாட்டாங்களே. நம்ம உண்மையான வாதத்தை பண்ணால் அவன் பிடிவாதம் பிடிக்கிறான். வாதத்திற்கு தான் மக்களிடையே மரியாதை சார், பிடிவாதத்திற்கு மரியாதை இல்லை. நீ சொல்கிறது தான் உண்மைன்னு ஊர் மக்கள் ஏற்பாங்களா? நிஜ ஆசிரியர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு தமிழ் மீது புலமை பெற்றவர் எதையோ ஒன்று பேசுகிறாரு, முதலமைச்சர்கிட்ட காக்கா பிடிக்கிறதுக்கும் திமுக கட்சியில் எப்படியாவது அந்த கட்சியோட இணக்கமாக போகிறதுக்கும் ஒரு வழி பண்ணுறாரு. அவர் இணக்கமாக போகிற மாதிரி தெரியல, திமுக காரரை விட மோசமான விதத்தில் அந்த வைரமுத்து பேசுகிறாரு. ஆனால் ஸ்டாலினோட நடவடிக்கை தான் நான் ரொம்ப கூர்ந்து பார்த்தேன். திருவள்ளுவரோட நம்ம ஞாபகத்துக்கு யார் வரா? இப்போ திருவள்ளுவரே வர்றதில்லை, ஸ்டாலின் தான் வராரு. ஐயோ அந்த பாவம், அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழை அவ்வளோ அந்த தமிழை அமிழ்தென்று கற்றுக்கொண்டு அவ்வளோ பெரிய விஷயங்களை அந்த 1330 குறளில் அவருடைய விஷயத்தை அவ்வளோ அழகாக தமிழை கரைத்து குடித்த இவர்கள் இந்த மாதிரி தமிழை கரைத்து குடிக்க தெரியாமல் வாந்தி எடுக்கக்கூடிய இவர்களெல்லாம் தமிழை பற்றி வேதனைப்படுறதை நினச்சா எங்களுக்கு நகைச்சுவைக்குரிய விஷயமா இருக்குது. இவங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தெரிவிக்கிறேன்.